ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா தென்காசி மாவட்டத்துல வல்லம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோங்க. குண்டாறு டேமு, கண்ணுப்புலிமேட்டு ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாம இளஞ்சி முருகன் கோவில் நோக்கி போயிட்டு இருக்கோம். கரெக்டா முருகன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். இங்க போற வழியில ஒரு வீட்டு மேல ஃபுல்லா மயில்களா உட்கார்ந்து இருக்குங்க. அவ்வளவு என்ன சொல்றது, அப்படியே ஆச்சரியமாவும் அப்படியே என்ன சொல்றது விவரிக்க முடியாத மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. சரி, இந்த இடத்துல இருந்தே நம்ம வீடியோவை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அழகா முருகனை பார்க்க போறோம். அவரோட வாகனத்தை பார்த்துட்டு போற இன்பம் இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல். ஒரு வீட்டோட மாடி மேல ஃபுல்லா மயில்களா இருக்குங்க. அருமையா இருக்கு பிளேஸு. ஸோ வாங்க இந்த வீடியோல அப்படியே இந்த குண்டாறு அணையை சுத்தி இருக்கிற கிராமங்களை பார்த்துட்டு அப்படியே நம்ம இளஞ்சி முருகன் கோவில் போய் பார்க்க போறோம். தென்காசியில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கோவில். குற்றாலம் கோவிலுக்கும் இளஞ்சி முருகன் கோவிலுக்கும் ரொம்பவே கனெக்ஷன் இருக்கு. ஓகேவா, வரலாற்று கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க இளஞ்சி கோவில் போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் ட்ராக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. கரெக்டா ஈவினிங் டைம்ங்க. ஸ்கூல் பஸ் வந்து இங்க கிராமத்துல இருக்கிற குழந்தைகளை எல்லாம் டிராப் பண்ணிட்டு போகுது. பின்னாடி பாருங்க மக்களே, மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த வீடு தான் சொன்ன மக்களே. இங்க பாருங்களா, மாடி மேல ஃபுல்லா மயில்களா உட்கார்ந்துருக்குங்க. என்ன அழகான வீடு, தெய்வாம்சம் பொருந்திய வீடு போலங்க. அடடடடடா, இப்படி எல்லாம் இருக்கணும். மயில் பசங்களா, இந்த வீடு அவ்வளவு பிடிச்சிருக்காடா உங்களுக்கு? சான்ஸே இல்லல்ல மக்களே. இதுல பியூட்டி என்னன்னா, இது வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவரோட தோட்டம் போல் இருக்குங்க. அரபில எழுதி இருக்கு பாருங்க, அரபிலயோ உருதுலயோ எழுதி இருக்கு. வேற லெவல்ங்க. ஃபுல்லா பாக்கு தோட்டங்களா இருக்குங்க. ஃபார்ம் ஹவுஸ் போல. ஃபார்ம் ஹவுஸ் மேல எத்தனை மயில்கள் பாத்தீங்கல்ல. உண்மையிலேயே அவ்வளவு ஹாப்பியா இருக்குங்க. இந்த இடமே ஃபுல்லா வந்து அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் இடமா இருக்குங்க. இது வந்து வல்லம் கண்ணுப்புலிமேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கோட்டைக்கும் தென்காசிக்கும் இடையில குண்டார் டேம் போற வழி. ஓகேவா, அங்கதான் இவ்வளவு அற்புத காட்சி இளஞ்சி கோவில் போற வழியில. சரி வாங்க கோவில் போலாம் மக்களே. வல்லத்திலிருந்து இளஞ்சி போற வழிங்க. குண்டாறு டேம்ல இருந்து நாம வல்லம் வழியா இளஞ்சி போயிட்டு இருக்கோம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. எங்க பார்த்தாலும் வந்து மாந்தோப்புகள். இங்க பாருங்களா, ஃபுல்லா வந்து நடுவுல ஒரு ரோடு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இங்க ஒரு சின்ன குளம் இருக்கு, வாங்க போய் பார்த்துட்டு போவோம் மக்களே. ரோட்ல இருந்து லைட்டா இறங்கி வந்துன்னு நாம பாக்குற வியூ இருக்கு, சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறுங்க. பட் இதெல்லாம் வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஏரியா. எங்க ஆழம் இருக்கும், எங்க சேர் இருக்கும்னு தெரியாது. ஸோ தூரத்துல வந்தோமா, ரோட்டு மேல நின்று பார்த்து அழகா என்ஜாய் பண்ணோமா போனோமான்னு இருக்கணும். ஏன்னா இதெல்லாமே வந்து நிறைய வைல்ட் அனிமல்ஸ் மலையில இருந்து கீழே வந்து தண்ணி குடிக்கிற ஏரியாங்க, வலசைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஏரியாக்கள், அதனால ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். ஓகேவா, ஸோ அழகா விர்ச்சுவலா ரசிச்சுக்குங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் இல்ல. இளஞ்சி முருகனை பார்க்க போற வழியில இந்த இயற்கை அழகையெல்லாம் பார்த்துட்டு போகணும்னு இருக்கு. ஃபுல்லா இந்த லெமன் கிராஸ் எல்லாம் முளைச்சிருக்குங்க, மூலிகைகள். அவ்வளவு அற்புதமா இருக்கு பாக்குறதுக்கு. அமேசிங்க. இயற்கை அழகை அடிச்சுக்க உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்கிறதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம். சான்ஸே இல்லல்ல. அமேசிங்கா இருக்கு. தென்மேற்கு பருவமழை சீசன்ல நீர்நிலைகள் எல்லாம் நிறைஞ்சு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க தென்காசி டிஸ்ட்ரிக்ட். சான்ஸே இல்ல. நம்ம வல்லம்ல இருந்து இப்போ செங்கோட்டை மெயின் ரோடு வந்தாச்சுங்க. செங்கோட்டையில இருந்து குற்றாலம் போற மெயின் ரோடு வந்தாச்சு. இங்க பாருங்க, திருவிளஞ்சி குமரன் கோவில். நம்ம போற கோவில் வந்து 2 கிலோமீட்டரு, பழைய குற்றாலம் 11 கிலோமீட்டர், தோரணமலை 20 கிலோமீட்டரு, குற்றாலம் வந்து 4 கிலோமீட்டருங்க. ஸோ திருவிளஞ்சி கோவிலுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு நாம லெஃப்ட்ல திரும்புற மாதிரி இருக்கும். வாங்க போலாம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. நம்ம அழகான பொதிகை மலை அடிவாரத்துலதான் வந்து திருவிளஞ்சி குமரன் கோவில் முருகன் கோவிலும் இருக்கு, நம்ம குற்றாலநாதர் திருக்கோவிலும் இருக்கு, தோரணமலை முருகன் கோவிலும் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ்ல உங்களுக்கு கவர் பண்றேன். இந்த வீடியோல நம்ம திருவிளஞ்சி குமரன் கோவில் போக போறோம். வாங்க போலாம்.
மக்களே, குற்றாலம் மெயின் ரோட்ல வந்தாச்சுங்க. இதுதான் வந்து திருவிலஞ்சி குமரன் கோவில் போற ரோடு. இங்க பாருங்க, சாமியார்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. சோ திருவிலஞ்சி குமரன் கோவில் ரொம்ப இம்பார்ட்டன்டான கோவிலுங்க. குற்றாலத்துக்கு பக்கத்துல போற வழியே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? இங்க இருந்து குற்றாலம் ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க. இந்த சைடு திரும்பினா கோவில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர், லெஸ் தென் 2 கிலோமீட்டர்ஸ் தான். வாங்க போவோம் மக்களே. அதுதான் மெயின் குற்றாலம் ரோடுங்க, ஜங்ஷன் நம்ம பார்த்தோம்ல. அப்படியே பின்னாடி மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரியுது பாருங்க. பியூட்டிகள், மேகங்கள் தவழ்ந்துட்டு அப்படியே பியூட்டி பெர்சானிஃபைடுன்னு சொல்லலாம். அப்படியே இங்க வந்தோம்னா உடனே நம்ம ரைட் திரும்பணும். அருள்மிகு திருவிலஞ்சி குமரன் கோவில், திருக்குமரன் கோவில் என்ட்ரன்ஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க பாருங்க. இதுல வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும். ரொம்ப பக்கம் தான், குற்றாலத்துல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம். குற்றாலத்துக்கு போற மக்கள் வந்து கண்டிப்பா நம்ம திருவிலஞ்சி குமரன் கோவில் வந்து நம்ம முருகனை வழிபட்டு தாங்க போகணும். அவ்வளவு வரலாற்று பின்னணி இருக்கு திருவிலஞ்சி கோவிலுக்கும் நம்ம குற்றாலநாதர் கோவிலுக்கும். அகத்திய முனிவரோட வரலாற்றுல இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கோவில் மென்ஷன் ஆயிருக்கு. சரி வாங்க போவோம் மக்களே. நம்ம தோரண வாயில் இருந்துச்சுல திருக்குமரன் கோவில், திருவிலஞ்சி குமரன் கோவில் போற ஆர்ச், அதுல இருந்து உள்ள வந்தோம்னா போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மாந்தோப்புகளும் பெலாத்தோப்புகளும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நடுவுல இந்த மாதிரி ஓடைகள் எல்லாம் வேற போகுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. ஆஹா, கீழே துவச்சிட்டு எல்லாம் இருக்காங்கப்பா. அநியாயத்துக்கு இருக்கா, அவ்வளவு பியூட்டிஃபுல்லான இடங்கள் இது எல்லாமே. குற்றாலத்தை சுத்தியும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல சான்ஸே இல்லாம இருக்கு பாருங்க. அழகா ஒரு பாலம் கட்டி இருக்காங்க இந்த ஓடைக்கு மேல. அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க. இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள்ப்பா இதெல்லாம். நிறைய காட்டேஜஸும் இருக்கும். அங்கங்க தோப்புகளுக்குள்ள இந்த மாதிரி குட்டி குட்டி கோவில்கள் இருக்கும். இங்க பாருங்களா, ஒரு பிரதர் அழகா வந்து இந்த கோவில்ல உட்கார்ந்து நிம்மதியா அழகா ரசிச்சுட்டு இருக்காரு பாருங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான இடங்கள் இருக்குங்க குற்றாலத்தை சுத்தியுமே. இந்த ஓடையோட கரையில தான் திருவிலஞ்சி குமரன் கோவிலும் இருக்கு. இந்த பிரிட்ஜை தாண்டனே கோவில் தான். இந்த சைடு பாருங்க, அப்படியே ஃபுல்லா மலங்காட்டுக்குள்ள இந்த ஓடை வர்ற மாதிரி இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு மக்களே. குரங்கு கூட்டங்கள் பாத்தீங்களா, ஃபுல்லா மாமரங்களும் பெலா மரங்களுமா தாங்க இருக்கு. எங்க பார்த்தாலும் தென்னந்தோப்பு. ஆட்டத்தை பாத்தீங்களா, என்ன ஜம்பா, சும்மா ஜாலியா விளையாட்டு இருக்கானுங்கப்பா. லைனா ஒவ்வொருத்தனா ஏறி போவான் போல. அழகுங்க. சோ இங்க இருக்கு பாருங்க, இதுதாங்க திருவிலஞ்சி குமரன் கோவில். பாலத்துல இருந்து இறங்கணும்னே கோவில் தான். லெஸ் தென் 1 கிலோமீட்டர் தான். அழகா இந்த சிற்றாரோட கரையில தான் கோவிலே இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். குற்றாலம் வந்தா மிஸ் பண்ணக்கூடாத கோவில்ல திருவிலஞ்சி கோவிலும் ஒண்ணு. ஓகேவா மக்களே, நம்ம குற்றாலத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரொம்ப ரொம்ப அழகான திருவிலஞ்சி குமரன் கோவிலோட என்ட்ரன்ஸுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா மக்களே. ரொம்ப ரொம்ப பழமையான கோவில்கள்ல வந்துங்க. ஓம் சரவண பவான்னு போட்டிருக்காங்க பாருங்க என்ட்ரன்ஸ்ல. சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. கோவில் சுத்தி இருக்கிற இயற்கை அழக பாருங்க, அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கும் மக்களே. ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலைகள், அப்படியே மேகங்கள் தவழ்ந்துட்டு வேற லெவல்ல இருக்கா. ஃபுல்லா அடிவாரத்துல இருக்கிற வயல்கள், தோப்புகள் அமேசிங்கா இருக்குங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போனா குற்றாலம் மெயின் அருவியெல்லாம் இருக்கிற இடம். ஓகேவா, இங்க பாருங்க. இது ஃபுல்லாவே வந்து வயல்கள் தான் சுத்தியுமே. ஷாராட்டோஸ் நிறைய இருக்கும் தென்காசியில இருந்து வர்றதுக்கு. தோப்புகள்ல இருந்து தேங்காய் எல்லாம் ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த வியூ தாங்க பாக்குறதுக்கே வந்து அமேசிங்கா இருக்கும். மழை பெய்யுற சீசன்ல அப்படியே நெல் வயல் எல்லாம் விளைஞ்சு நிக்கும் போது இருக்கும் பாருங்க, விவரிக்கவே முடியாத அழகா இருக்கும். அதாங்க குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லது சும்மா இல்ல. நம்ம தமிழ் கடவுள் முருகன் குற்றால மலைகளோட அடிவாரத்துல வீற்றிருக்கும் திருவிலஞ்சி குமரன் ஆலயம், குமார கோவில்.
ஸோ இது வந்து தேர் நிக்கிற இடம். முருகன்னாவே வந்து தங்கத்தேர் எல்லாம் இழுப்பாங்கல்ல, இது தங்கத்தேர் கிடையாது. இது வந்து வெளியே இருக்கிற மெயின் தேர். தங்கத்தேர்லாம் உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோவில தங்கத்தேர்லாம் இழுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. சரி வாங்க கோவில் சுத்தி பார்ப்போம். மக்களே, அப்படியே நம்ம வெளிப்பிரகாரத்தை சுத்திட்டே வந்து நம்ம கோவிலோட ஹிஸ்டரியை பத்தி பேசுவோமா? இந்த அழகான ஊரை சுத்தி பார்த்துட்டு. ஆக்சுவலா வந்து அகத்தியர் வந்து நார்த்ல இருந்து சவுத்துக்கு வந்தார் தெரியுமா? சவுத்துக்கு வந்தப்போ அப்போ வந்து குற்றாலம் வந்து பெருமாள் கோவிலா இருந்திருக்குங்க, வைஷ்ணவை டெம்பிளா இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அகஸ்தியரை வந்து உள்ள விடலையாம். அதனால அகஸ்தியர் என்ன செஞ்சாராம், மணல்ல ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு முருகனை நோக்கி தவம் செஞ்சிருக்காரு. முருகன் வந்து அவருக்கு அருள் கொடுத்து என்ன சொன்னாரா, நீ போய் குற்றாலத்துல குற்றாலத்துக்கு வைஷ்ணவிட்டு கோலம் போட்டு, அதாவது வைணவ சமயத்தை சார்ந்த மாதிரி திருமணம்லாம் இட்டுட்டு நீ உள்ளுக்குள்ள போயிட்டு பெருமாளை வந்து சிவனா மாத்திரு அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அவரும் என்ன பண்ணிருக்காரு, குற்றாலத்துக்கு அப்படியே வைணவ வேடம் போட்டு உள்ள போயிட்டு நம்ம பெருமாள் அழுத்தி, பெருமாளும் அப்ப லிங்க ஃபார்ம்ல தான் இருந்திருக்காரு, பெருமாள் சிலையை அழுத்தி அதை வந்து சிவலிங்கமா மாத்திட்டு இருக்காரு. அதனாலதான் குற்றாலம் இப்பவும் பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரரா சொல்லுவாங்க. அதாவது சிவா விஷ்ணு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை இல்ல? ஸோ அங்கே மணல்லையே வெள்ளை மணல்ல செஞ்சங்காட்டி இப்பவும் வந்து சிவனுக்கு இங்க வந்து அபிஷேகம் நடத்த மாட்டாங்களாம், முருகனுக்கு தான் அபிஷேகம் நடத்துவாங்க. ஸோ இது வந்து போத் சிவன் கோவில் அண்ட் முருகன் கோவில். சிவலிங்கத்தை செஞ்சு முருகனை வழிபட்டதுனால முருகன் தான் வந்து மெயின் டெய்டி, அதாவது முதல் கடவுளா இந்த கோவில்ல வழிபடுறாங்க. மக்களே, குற்றாலம், இளஞ்சி, தென்காசி எல்லாம் இருக்கிறது வந்து பாண்டிய நாடு அப்படிங்கிறதுனால மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் தான் வந்து 1408 வந்து இந்த கோவிலை ரெனோவேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்த கோவில் இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலுங்க. மாரவர்மனுக்கு அப்புறம் களத்திய பாண்டியன் ஒரு பாண்டிய மன்னனும் வந்து இந்த கோவிலை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து வர சந்ததியினரும் வந்து ரெனோவேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ரெனோவேட் பண்ணி இப்ப இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து 1500 ஆண்டுகள் பழமையானதுங்க. நிறைய பாண்டியர் மன்னர்கள் வந்து ரெனோவேட் பண்ணி பியூட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளோட இளஞ்சி கோவில் வந்து இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இருக்குங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் பா. முருகன் இருக்கிற இடம் எல்லாம் அநியாயங்க. சரி வாங்க வெளிப்பிரகாரத்தை இன்னும் சுத்தம் போது நிறைய தோப்புகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் காமிச்சுட்டே நம்ம உள்ள போவோம். வாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் உள்ளுக்குள்ள உட்பிரகாரம் எல்லாம் எந்த அளவுக்கு அழகா இருக்கு, உள்ளுக்குள்ள சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மக்களை, கோயில் வெளிப்பிரகாரத்துல அழகா வந்து ஒரு குட்டி ஐயப்பர் சந்நிதி இருக்கு. இதெல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா ஏற்படுத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயனாரும் இருக்காங்க, ஐயப்பனும் இருக்காங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஐயனாரையும் ஐயப்பனையும் ஒரே மாதிரி சாஸ்தானும் வழிபடுவாங்க. பட் இங்க வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு குட்டி சன்னதி கட்டி இருக்காங்க. சிற்றாறு பக்கத்திலேயே ஓடுது, குற்றாலத்துல இருந்து வர தண்ணி தான் இது. ஸோ இது பின்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸுங்க. அழகா வேலும் மயிலும் இருக்கு பாருங்க. பழைய காலத்து தமிழ் ஆர்கிடெக்சருங்க, திராவிடியன் ஆர்கிடெக்சர். கோவிலை சுத்தியுமே வந்து தோப்புகள் தாங்க, மாந்தோப்புகளும் பலாத்தோப்புகளும். அவ்வளவு அழகா இருக்கு மக்களே. ஈவினிங் ஆகும்போது தான் வந்து நிறைய மக்கள் வந்து வழிபட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போறாங்க. கோயில் வெளிப்பிரகாரத்துல இருந்தும் நீங்க வந்து சிற்றாருக்குள்ள போகலாங்க. ஸோ இறங்கும் போது பார்த்து இறங்கி போய் தண்ணியில ஆடிட்டு வாங்க. ஏன்னா நிறைய பாறைகளா இருக்கிற இடம், ஓகேவா? அதனால பாதுகாப்பா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இங்க வந்து கல்யாணத்துக்கும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற இடங்கள்ங்க இந்த கோவில். வந்து இந்த கோவில்ல வழிபட்டு போனதுக்கு அப்புறம் தான் குற்றாலத்துல நம்ம சிவன் பார்வதியோட திருமண காட்சி வந்து அகத்திய முனிவருக்கு கிடைச்சுதான். ஏன்னா கல்யாணம் நடக்கும்போது அவர் சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு அனுப்பிச்சு விட்டாருல சிவபெருமான். அதனால நான் எப்படி உங்க திருமணத்தை பாக்குறதுன்னு வேண்டி நின்னப்பதான் வந்து அங்க திருக்குற்றாலத்துல திருமண காட்சி நடந்துச்சான். அதனால இங்க வழிபட்டு தானே குற்றாலம் போனாரு. அதனால இந்த கோவிலும் வந்து திருமண தடைகள் நீங்கிறதுக்கு வந்து ரொம்ப பிரசித்தமானதுங்க. போட்டோ ஷூட்ஸ், மேரேஜ் போட்டோ ஷூட்ஸ் நடந்துட்டு இருக்கு பாருங்க. ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட்ஸ் எல்லாம். கோவிலை சுத்தி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா. தோப்புகள் எல்லாம், பலாமரங்கள் எல்லாம் சும்மா அப்படியே விளைஞ்சு நிக்குது கோவிலை சுத்தியும். செம்ம அழகு மக்களே.
மக்களே சாயங்காலம் ஆக பாத்தீங்கன்னா மாலை வேளையில பூஜை பாக்குறதுக்கு சாயரட்சை பூஜைம்பாங்கல்ல நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஈவினிங் அழகான தோற்றங்க. அப்பா சுத்தி இருக்கிற எழில் கொஞ்சம் அழகு விவரிக்கவே முடியாதுங்க. பாருங்களா, 2 கண்ணு பத்தாதுங்க இந்த அழகு ரசிக்கிறதுக்கு. நிறைய டூரிஸ்ட் மக்கள் வந்து குற்றாலம் எல்லாம் போயிட்டு கண்டிப்பா திருவிழஞ்சியும் வந்துட்டு தான் போவாங்க. ஸோ நீங்க இது வரைக்கும் வந்து இளஞ்சி கோவில் வராம இருந்திருந்தீங்கன்னா குற்றாலம் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் குற்றாலம் வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இங்க பாருங்க, ஃப்ரண்ட்ல ஃபுல்லாவே வந்து இங்கெல்லாம் நெல் வயல்கள் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லா வந்து மாந்தோப்புகள், தென்னந்தோப்புகள், சிற்றாறு பக்கத்திலேயே ஓடுது. குற்றாலத்துல இருந்து வர்ற ஆறு இங்க ஓடுது. நிறைய சித்தர்கள் இருக்காங்க. கோவிலே வந்து அப்படியே ஒரு சொர்க்கப்புரி மாதிரி இருக்குங்க. இயற்கையோட மடியில, இயற்கை எண்ணெய் மடியில் நம்ம குமரன் கோவில். மக்களே, இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? திருவிழஞ்சி குமரர் கோவிலுக்கு நம்ம திருவண்ணாமலை அருணகிரிநாதர் இருக்காரு இல்லையா, அருணகிரிநாதரால பாடல் பெற்ற ஸ்தலங்க. 15வது செஞ்சுரியில நம்ம அருணகிரிநாதர் வந்து முருகனோட அருள் பெற்றதுக்கு அப்புறம் திருப்புகள் ஏற்றுனாங்க தெரியுமா. அப்போ நிறைய குமரன் கோவில்களுக்கு போய், முருகன் கோவில்களுக்கு போய் பாடல் பாடியிருக்காரு. அதுல நம்ம திருவிழஞ்சி குமரன் கோவிலும் ஒன் ஆஃப் த கோவில்ஸ்ங்க, டெம்பிள்ஸ். அருணகிரிநாதரால பாடல் திருப்புகள் பாட பெற்ற தலம்னா சும்மாவா? வாங்க உள்பிரகாரத்துல போய் நம்ம முருகப்பெருமான வழிபடலாம். வள்ளி தேவசேனையோட சூப்பரா அப்படியே இளைஞனா காட்சி தராராம் முருகன். இங்க மக்களே, ஃப்ரண்ட்ல அழகான ஒரு மண்டபம் இருக்குங்க. யூஸ்வலா மயில் வாகனம் வச்சிருப்பாங்க. பட் ஆனா மயில் வாகனம் எதுவும் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பூஜை சாமானங்கள் எல்லாம் விற்கிற கடைகள் இருக்கு. 1-2 கடைகள். மாலைகள் எல்லாம் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். உள்ளுக்குள்ள கோமாதா இருக்கும் போல. ஸோ அதுக்கு வந்து புல்லுக்கட்டு வித்துட்டு இருக்காங்க. ஸோ காலனிகளையெல்லாம் ஃப்ரண்ட்லேயே விட்டுறலாம். தனியாக காலனிகள் விடுறதுக்குன்னு இடம் கிடையாது. அவ்வளோ ரொம்ப கூட்டமும் இல்லை. விசேஷ நாட்கள்களில் கூட்டம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓம் சரவண பவ. வாங்க சந்நிதிக்குள்ள போலாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மக்களே, திருவிழஞ்சி குமாரர் கோவிலுக்குள்ள வந்தாச்சுங்க. உட்பிரகாரமும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தோப்புக்குள்ள இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஃபுல்லா சுத்தி வந்து தென்னை மரங்கள், அதுக்கப்புறம் நிறைய விதவிதமான மரங்கள் வச்சிருக்காங்க. சோலைக்குள்ள இருக்கிற மரங்கள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சிருக்காங்க. உள்ள வந்தோடனே இங்க பாருங்களா, அழகிய காட்சி. வேலும் மயிலும், கோமாதாலாம் இருக்கு பாருங்க. புல்லுக்கட்டெல்லாம் வச்சு அப்படியே ரம்யமா இருக்குங்க பார்க்கறதுக்கு. அப்படியே செம்ம பிளிஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மக்களே, நம்ம திருவிழஞ்சி குமரன் கோவில்ல நாள்தோறும் 50 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அன்னதானம் கூடம் பழுது பார்த்து புதுப்பித்தல் திருப்பணிக்கு ரூபாய் 2 லட்சத்திற்கு மதிப்பீடு இருக்கா. அதனால அன்னதான கூடத்துக்கு ஏதாவது நீங்கள் வந்து டொனேஷன் பண்ணணுன்னா, தானம் கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுக்கலாங்க. ஓகேவா? அது போக அன்னதானத்துக்கும் நீங்கள் தானம் கொடுக்கணுன்னா இங்கே வந்து பே பண்ணலாம் டெம்பிள் ஆஃபீஸில். எப்படி பார்க்குற பாருங்க. ஹாய் செல்லங்க, க்யூட்டாக நின்றுட்டு இருக்கு பாருங்களா, லட்சுமிகள். ஸோ அந்த மரத்துக்கு மட்டும் கம்பி போட்டிருக்காங்க. ஸ்தல விருட்சமா என்னன்னு தெரியல. ஸ்தல விருட்சம் மகிழ மரம், கரெக்டுங்க. ஸோ இதுதான் மகிழ மரம்ங்க. ஸோ அதனால தான் வந்து சுற்றி வர்றதுக்கு வந்து கம்பி போட்டிருக்காங்க. தாவரவியல் பெயர் மிமுசோப்ஸ் இளஞ்சி. பார்த்தீங்களா, தல விருஷத்தோட பேரும் இளஞ்சிங்க. அடேங்கப்பா, எப்படியெல்லாம் பேரு மேட்ச் ஆகுதுப்பா. ஆனா தமிழ்ல அந்த தாவரத்துக்கு பேரு வந்து மகிழ மரம். மகிழம்பூ அவ்வளோ அழகா இருக்குங்க, மனமா. ஸோ ஸ்தல விருட்சத்தை எல்லாரும் சுத்திட்டு போறாங்க பாருங்க. அழகா லட்சுமி இருக்கா, பியூட்டிஃபுல்லா. லக்ஷ்மியா லக்ஷ்மணனா, பொண்ணா பையனான்னு தெரியலையே. இது மடி இருக்கா.
பொண்ணுதாங்க. மடி இருக்கு. நாட்டு மாடு இல்லை, அதனால ஜெர்சி மாடு அளவுக்கு வந்து மடி பெருசாக இருக்காது. அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஸோ நாமளும் வந்து ஸ்தல விருட்சத்தை சுற்றியாச்சு மக்களே. கொடிமரம் பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு இங்கிருந்து. மக்களே, இளஞ்சி குமரன் கோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அங்க பக்கத்துல இருக்கிற வீட்டுல மயில் வாகனத்தை பார்த்தாச்சு. இங்க கோவிலுக்குள்ள சேவல் நிறைய இருக்குங்க. சேவல் கோடி பறக்குதடா அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்குல்ல நம்ம முருகனுக்கு. ஸோ சேவலையும் பார்த்தாச்சு. இன்னொரு வாகனம், ஐயோ சிலிர்க்கரம் பாருங்க. ஹாய்டா, ஹலோ. நீயும் வாகனமா முருகனுக்கு? கியூட்டா இருக்கானுங்க பாருங்க. பக் 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 பக். ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு மாதிரி சவுண்ட் போட்டு கூப்பிடணும்ல. கோழிக்கு சேவலுக்கெல்லாம் பக் 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 தான். ஐயோ செம்ம பிளிஸ்ஃபுல்லா இருக்கு மக்களே. அழகா ஒரு விநாயகர் கோவில் இருக்கு. நீங்க வந்து பார்க்கணுங்க, அப்பதான் அந்த பிளிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அவ்வளவு இயற்கையோட இயற்கையா அவ்வளவு அழகா இருக்குங்க திருவிளஞ்சி குமரர் கோவில். தொந்தி விநாயகர் உட்கார்ந்துருக்காரு. பொதிகை மலை காற்று வந்து தெரப்பட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்டு கேக்குதா? அப்படி வீசுதுங்க காத்து. அப்பா எவ்வளவு இயற்கையா பியோரான காத்து, தண்ணி. இந்த தென்காசி குற்றாலத்தை சுத்தியும் அவ்வளவு இயற்கை கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம். இப்படியே பாதுகாக்கணும் நாம. நம்ம திருவிளஞ்சி குமரன் கோவிலும் ஜெம் ஆஃப் த பிளேஸ். நம்ம தென்காசி கோவில் விஸ்வநாதர் கோவில் இருக்கு தெரியுங்களா, அதை கவர் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் ஆனா கோபுரத்துக்கு வெளியே வரைக்கும் தான் கேமரா அலவுட். ஸ்ட்ரிக்டா செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. அதனால நம்மளால தென்காசி விஸ்வநாதர் கோவிலை விளாக் பண்ண முடியல. பட் அதுக்கெல்லாம் வந்து சேர்த்து வச்ச மாதிரி திருவிளஞ்சி குமரர் கோவில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இருங்க காமிக்கிறேன். உள்பிரகாரம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த காலத்துல ஏதாவது கோவிலுக்குள்ள, கோவிலோட பிரகாரத்துக்குள்ள இவ்வளவு மரங்கள் இருக்குங்கிறத பாத்திருக்கீங்களா? திருவிளஞ்சி குமரர் கோவில்ல தாங்க இன்னுமே வந்து அப்படியே அழகா மெயின்டைன் பண்றாங்க. எனக்கு ஆசையே வந்து தமிழகத்துல இருக்கிற எல்லா கோவில்கள்லயுமே வந்து ஃபுல்லா இப்ப கான்கிரீட் போட்டாங்க. ஃபர்ஸ்டாவது வந்து மண் தரை இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரானைட் கற்கள் பதிச்சிருந்தாங்க, கருங்கற்கள். இப்ப அதையும் எடுத்துட்டு மார்பிள் பதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கோவில்னா இப்படி இயற்கையோட இயற்கையா இருக்கணுங்க. சுத்தியும் பூந்தோட்டங்கள் இருக்கணும், மரங்கள் இருக்கணும், ஸ்தல விருட்சங்கள் நிறைய இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது கோவில், இறைவன் வாசம் செய்யற இடம். அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம கான்கிரீட் பில்டிங்கால நிறைச்சிட்டா அது என்ன கோவில்? என்ன சொல்றீங்க? முருகன் கோவில்னாலே இயற்கை தான். குறிஞ்சி நிலத்தோட மன்னன் இல்லையா அவன். குறிஞ்சினாவே மலையும் மலை சார்ந்த இடங்களும் அல்ல. ஸோ அப்படியே மலையோட மேற்கு தொடர்ச்சி பொதிகை மலை அடிவாரத்துல இருக்கானே இளஞ்சி குமர, அவ்வளவு அழகான இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. குற்றாலம் வந்தா மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க இளஞ்சி குமரன் கோவில் வர்றதுக்கு.
மக்களே கோவில் உள்ள போய் வழிபட்டுட்டு அழகா வெளியே வந்து கரெக்டா வந்து நமக்கு சக்கரை பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்க. திவ்யமா சாப்பிட்டு நம்ம வெளியே இருக்கிற லான்ல நின்றுட்டு இருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லான கோவிலுங்க. ஐயோ, திருவிலஞ்சி குமரன் கோவில் அவ்வளவு அற்புதமா இருக்கு, பிளிஸ்ஃபுல்லா இருக்கு. அதுவும் தென்மேற்கு பருவக்காற்று சீசன்ல பொதிகமலை காற்று அடிக்குது பாருங்க, விசு விசு விசுன்னு. தெய்வீகமான ஒரு இடங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க குற்றாலம் வந்தா திருவிலஞ்சி குமரர் கோவில் வர்றதுக்கு. ஓகேவா மக்களே? அற்புதமான நம்ம திருவிலஞ்சி குமரர் கோவில, குமரனை, சிவபெருமான, அம்மைய எல்லாரையும் வழிபட்டு வந்தாச்சுங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு ஃபீல்னா விவரிக்கவே முடியாது. அவ்வளவு பிளிஸ்ஃபுல்லா இருக்கு. குற்றாலத்துக்கு வந்து யாராவது திருவிலஞ்சி கோவிலுக்கு வராம போனா வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு திருத்தலத்தை மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ குற்றாலத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம திருவிலஞ்சி குமரனை வந்து வழிபட்டுட்டு போறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஸோ மக்களே, நம்ம குற்றாலம் பக்கத்தில் இருக்கிற அருள்மிகு திருவிலஞ்சி குமரனை வழிபட்டது, கோவில் உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம், கோவிலோட வரலாறு எல்லாமே உங்களுக்கு சொன்ன பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. குற்றாலம் வந்தா திருவிலஞ்சி குமரனை வந்து வழிபடுறதுக்கு தவறிடாதீங்க. ஓகேவா? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.